ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காமெடியான ஒரு எமோஷ்னலான வீடியோவாக தான் இருக்கும். நெட்டவெளியுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெட்டவெளியும் கீதாவையும் தேடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோடில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டுமுத்து, கவலைப்படாத, இது என் மாம்பழ கடை தான். இங்கே நீ வியாபாரம் பார்க்கலாம். இது கடை இல்லை, இது தள்ளுவண்டி. தள்ளுவண்டின்னு கவலமாக நினைக்காத, நல்ல வியாபாரம் ஆகும். கடை போட்டினா நீ வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும். ஆனால் எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எங்கெங்கே கூட்டமாக இருக்காங்களோ அங்கங்கே தள்ளிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து கடை வாடகை கிடையாது, கரண்ட் பில் கிடையாது. என்ன கொஞ்சம் அலையணும், அவ்வளவுதான். டீ கடைக்காரனை போய் மாம்பழம் விற்க சொல்லுதிய டீ. இதில் என்ன இருக்குது? அங்கே உட்காந்து நீ டீ ஆற்றுவேன். ஆனால் இங்கே உனக்கு அந்த வேலையும் கிடையாது. மாம்பழம்லாம் ரெடியாக இருக்குது, அப்படியே எடுத்து விற்க வேண்டியதுதான். ஆனால் நல்ல சத்தம் போட்டு விற்கணும். மாம்பழம் மாம்பழம் வாங்கம்மா, 2 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லணும். இல்லைனா 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ, 1 கிலோ வந்து 200 ரூபா அப்படி சொல்லணும். வியாபார தந்திரம் இருக்குது, அதை மட்டும் நீ படிச்சுக்கிட்டேன்னா எந்த கடை போட்டாலும் முன்னேறிடலாம். சீக்கிரம் டீ கடையை கட்டணும். அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே நீ பழைய டீ கடை வச்சுருந்தல, அந்த இடத்துல கடை போட்டுடலாம். அவ்வளோ மாம்பழத்தையும் விற்று கொடுத்துரு, உனக்கு சம்பளமாக 300 ரூபா தாரேன். ஏன்ட்ட நீ வேலை கேட்டு வந்த, கடைசியில் பாரு வான்ட்ட நான் வேலைக்கு சேர்ந்த நிலமா வந்துட்டு. வாழ்க்கை ஒரு வட்டம், யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. சரி சரி, சீக்கிரம் மாம்பழம் விற்க ஆரம்பிச்சிரு. இந்த முனியம்மையன் புருஷனை விடவே மாட்டா போல தெரியுதே. எங்க போனாலும் கூட்டிட்டுலாம் அலையுதா. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், வாங்க ஐயா, வாங்க ஐயா. என்ன முனியம்மா, என்னைய ஏமாத்தலான்னு பாக்கியா? எத்தனை டீ வாங்கி குடிச்சேன்னு தெரியுமா? ஒரு நாளும் 50 டீ 60 டீன்னு குடிச்சு குடிச்சு வயிற்றெல்லாம் கலக்கி வயிறே புண்ணாயிட்டு. என்னாச்சு? பரிசு கொடுப்பேன்னு சொன்னியே, என்னாச்சு? இங்க பாருங்க தாத்தா, சொன்ன சொல்ல வந்து மீற மாட்டா இந்த முனியம்மா. நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். அந்த லக்கி பாக்ஸ் டப்பா என்கிட்ட தான் இருக்கு, அதுல நீங்க தான் வின்னரு. அப்போ நான் இல்லையா? இவர் தான் ஜெயிச்சிருக்காரு, சுப்பையா சார் தான் ஜெயிச்சிருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொன்ன மாதிரியே ஒரு நாள் ஃபுல்லா டான்ஸ் ஆடி உங்களை மகிழ்விப்பேன். அதுதான் என்னைக்கு? வர ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என் மாம்பழ கடைக்கு லீவு தான். ஞாயிற்றுக்கிழமை இங்க வருவேன். நீ மட்டும் ஏதாவது என்ன ஏமாத்தலாம் நினைச்சேன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. ரொம்ப முக்கி பேசாதீங்க, நரம்பு பிடிச்சி செத்துருவீங்க. கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். ஏமாத்திராத சொல்லிட்டேன். சாவர வயசுல கடந்துக்கிட்டு என்ன வரத்துக்கு வாரீரு? கிளம்புங்க கிளம்புங்க, நான் கண்டிப்பா டான்ஸ் ஆட வரேன். இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா? காடு வாங்குது, இவருக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கு இதெல்லாம் தேவையா? என்ன டீ, எல்லாம் உன்னாலதான். என் கடை போனதுக்கு நீ தான் காரணம். என் கடையும் தான் சேர்ந்து போச்சு, அதுக்கு நான் உன்னை மாதிரி அவன் கூடயுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி இவ கூட தெரியுத? அப்படிதான் டீ திரிவேன். கடையை நீ தானே டீ கார்பரேஷன்ல எழுதி வச்சு இடிக்க வச்ச. நான் அப்படிதான் டீ இருப்பேன். முனியமா தான் டீ எனக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவ தான் எனக்கு மாம்பழம் விற்கிறதுக்கு கடை கொடுத்துருக்கா. ஐயோ, கடையெல்லாம் உனக்கு கொடுக்கல காட்டுமுத்து, நீ வேலை தான் செய்யற. சும்மா இரு முனியம்மா, அவகிட்ட உன்னை பெருமையா பேசினா கேவலப்படுத்தாது. ஓகே ஓகே. இங்க இரு முனியம்மா, உனக்கு வேண்டாத வேலை, ஒழுங்கா ஓடிரு. நீ ஓடிரு, வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத. ஓடு ஓடு ஓடு. பாரு, இந்த கடையவும் காலி பண்ண வைக்க. இந்த கடையெல்லாம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. கார்பரேஷன்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நான் வண்டியை தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், சரியா? ரொம்ப அலையாத. அடுத்தவங்க பொழப்புல மண்ணலி போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு சந்தோஷம். இரு இரு, உனக்கு ஒரு முடிவு கெட்டதே. சரியான கெட்ட புத்தி பிடிச்சவ. காட்டுமுத்து, இவ கூட எல்லாம் எப்படி இருக்க? இவளை பார்த்தா நல்ல புத்தி மாதிரியே தெரியலையே. ஆமா, அவ அப்படித்தான். சரி சரி, நீ வியாபாரத்தை பாரு, நான் கிளம்புதேன். மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். இப்படி வித்தா ஒருத்தரும் வர மாட்டாங்க போல தெரியுதே. வாங்கம்மா வாங்க, மாம்பழம் வாங்க வாங்க. ஏன் மதேக்கா, இந்த காய்கறி சூப்பை கொடி. வேண்டாம் ஜான்சி. வேண்டாம் வேண்டான்ட்டு மண்டையில் கூட்டி விட்டு கூடி உடம்புக்கு நல்லது. குடிச்சியாட்டி? ஏமா இப்பதாம்மா 3 ஆப்பிள் சாப்பிட்டேன், என்னால இதை குடிக்கவே முடியாது. சரி, நல்ல சாப்பிட்டு வச்சு இருக்கணும். உங்க மாமியார் என்ன பேச்சு பேசுது பத்தியா? குடி, சூப்பை குடி. ஏம்மா இப்படிலாம் சாப்பிட்டா எனக்கு வாந்தி வந்துரும்மா. மொட்டை செல்லம், அக்கா சொல்கிறதும் கரெக்டு தானே. இப்படி தின்னா அவளுக்கு வாந்தி வந்துடும். கொஞ்சம் கேப் விட்டு கொடு, பாவம். ஆப்பிள் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆயிட்டு, சூப்பை குடி. ஒரு 1.5 மணி நேரம் போகட்டும்,
நான் அப்புறம் அதை சூடு பண்ணி கொடுக்கேன். ரொம்ப தொந்தரவு பண்ணதை வாந்தி கிந்தி எடுத்துகிற மொத்தமாக வெளியே வந்துடும். சரி, இந்த நெட்ட குரங்கு எங்க? அவன் நேற்று சாயந்தரத்துலேருந்து ஆளை காணுமே, எங்கே போனா? நேற்று சாயந்தரத்துல இருந்து காணுமா? அவங்க வீட்டுக்கு எங்கேயும் போயிட்டாளா? சொல்லாம போக மாட்டாளே. மது நல்லா சாப்பிடணும். ஆ சரிண்ணே. என்னப்பா பாபு, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா சித்தி, மணி 9:30 ஆயிட்டுல. இப்போ உன் பொண்டாட்டினும் உறங்கிட்டா கிடக்கா? பொண்டாட்டி உறங்கிட்டு கிடக்காளா? ரூம்ல இல்லையே. நேரத்துல இருந்து ஆளை காணோம். ஃப்ளாஷ்பேக். எதுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்க? இட்டி எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? விஷயத்த சொல்லு. பாபு மனுஷா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை போட்டுட்டோம். என்கிட்ட பங்கஜக்கா பேசவே மாட்டுக்காவ. நல்ல விஷயம். கீதாக்காவுக்கும் சுந்தரிக்கும் சண்டை. அவளும் பேச மாட்டுக்கா கீதாக்கா கிட்ட. நாங்களாம் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டோம். நாங்களான யாரு? நானும் கீதாக்காவும் எங்கள் 2 பேரையும் ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம். நீங்கள் எனக்கு எப்படியாவது அதுக்கு உதவி செய்யணும், இல்லைன்னா நான் இன்னைக்கு அழுதையே செத்துருவேன். என்ன பிளான் போட்டிருக்க? நானும் கீதாக்காவும் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிடுதோம். நீங்கள் யாரும் கேட்டாங்கன்னா அவங்க எனக்கு தெரியாது, எங்கே போனாங்கன்னு தெரிலன்னு சொல்லிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை தேடி வராங்களா இல்லையாங்கிறது தான் கதையே. என்ன கதைன்ட்டு கிடக்க? இல்லை பாபு மனசா, உண்மையிலே எங்கள் மேலே அன்பு இருந்ததுன்னா அவங்க ஒரு இடம் விடாமல் எங்களை எப்படியாவது தேடி வருவாங்க. இல்லை அன்பே இல்லைன்னா நமக்கு என்ன வந்திருக்குன்னு இருந்துக்கிடுவாங்க. இதிலிருந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போடைய ஆழம் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, பெரிய ஆழம். நீயும் கீதாக்காவும் வர வர மெண்டல் மாதிரி தான் தெரியுதுங்க. ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணியிருப்பீங்க, அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல இருந்து உன்னைய ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீர்லாம் ஒரு புருஷனா எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார். என்ன ஏதுன்னு தெரியாமலே என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு புருஷனையும் போய் பாருங்க. அந்த பானுமதி அக்கா கல்யாணம் பண்ண போகிற அந்த தாடிக்காரர் என்ன பாசமாக இருக்காரு தெரியுமா? அவ பிச்சைக்காரன் டி. அவ போடுற பிஸ்கெட்டுக்கும் சோத்துக்கும் அவன் அப்படிதான் இருந்து ஆகணும். பிச்சைக்காரனாலும் அவன் ஒரு புருஷன் ஆக போகிறவன். எனக்கு அப்படி ஒரு பிச்சைக்காரன் கிடச்சிருந்தா கூட என்னையா பேச்சை கேட்டுக்கிட்டு அன்பாக இருந்திருக்கும். போ, கோயில் வாசல்ல போய் இரு, நிறைய பிச்சைக்காரன் கிடப்பான். போ. பாபு மனுஷா, எனக்கு உதவி செய்வீரா மாட்டீரா? நான் இன்னைக்கு போய் நாங்கள் ஒளிய போகிறோம். நாங்கள் ஒளிஞ்ச விஷயத்த நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நாங்கள் எங்கே ஒளிரோன்னு உங்ககிட்டயே நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா நீர் ஒரு ஓட்டவாயி. சேரிட்டி, எங்கேயாவது போய் ஒளி. காட்டுக்கு கீட்டுக்கு ஓடிடாத. ஏற்கனவே ஒரு காட்டுவாசி உன்னை தேடி வந்தது மறந்துடாத. காட்டுக்கெல்லாம் போய் ஒளிய மாட்டேன். நாங்கள் ஒரு இடத்துல ஒளிதான், அதை சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து யார் கேட்டாலும் எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு தேடிருங்க, சரியா? சரி, எங்க இருந்தாலும் பத்திரமா இரு, சரியாட்டி? போன் போட்டு எத்தனை நாள் கழிச்சு வருவ? எத்தனை மாசம் கழிச்சு வருவ? மாசக்கணக்கா நினப்பு தான் பொழப்ப கெடுத்து தான். நான் ஒரு 2 நாளில் ஓடி வந்துடுவேன். அது சரி. அன்பு கணவரே, ஆசை கணவரே, போயிட்டு வாரேன். சரி, போயிட்டு வாட்டி. பாய். இந்த அரைமண்டல் எங்க ஓடி போகுதுன்னு தெரியலையே. கீதாக்கா ஒரு முழு மெண்டல். என்ன பாபு, கேட்டதுக்கு பதில் இல்லாம நின்றுகிட்டு இருக்க வானத்தை பார்த்துட்டு? தெரியல சித்தி, எங்க போனாலும் எனக்கு தெரியல. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. மது, சாயந்தரம் வரும்போது உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமாமா? அண்ணன் எனக்கு முட்டை பஜ்ஜி வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். சிட்டி எங்க தண்டி போனா? அவங்க அம்மா வீட்டுக்கு எங்கேயும் போயிருக்காளன்னு தெரியல. அப்புறமே பார்த்துட்டு வர, நீ பதறாத. பாதுறதுக்கு என்ன இருக்கு? வேலை செய்யாம ஓடிடுவாள், அதான் கேட்டேன். நான் அப்புறமே பார்க்கேன். கீதா வீட்டில் நடந்த பிளாஷ்பேக். காத்து காலம்னு சொன்னாவ, ஒரு காத்தையும் காணும். என்ன வெயில் அடிக்கு! எப்பா இப்படி வெயில் அடிச்சா எங்க உலகத்துல மனுஷங்க வாழ முடியும்? எல்லா ஊர்லயும் வெயில் தான் அடிக்கா, இல்ல எங்க ஊர்ல தான் இப்படி அடிக்கான்னு தெரியலையே. ஹாய் செல்லம், இணைந்த கைகள். வா இணந்த கைகள். எனக்கு ஒரு உதவி வேணும். காசு கேட்டுறாத, ஏன்ட்டையே 10 பைசா கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்காங்க. நாங்கள் 2 பேரும் தனிமரமாயிட்டோம். போடு, என்னைக்காவது இது நடக்கும்னு எனக்கு தெரியும். இணைந்த கைகள் செல்லம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட பேச வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். 2-3 நாள் நாங்கள் வரமாட்டோம். அப்போ தான் எங்கள் மேலே உண்மையான அனுபவம் தான் எங்களை தேடி வருவாங்க. நான் போயிட்டு வரட்டுமாத்த? எங்கே போப்பார?
அதெல்லாம் இடம் சொல்லக்கூடாது. நாங்கள் போகிறோம், எங்களை தேடுதாங்களா இல்லையான்னு பார்ப்போம். மனசுக்கு சங்கடமா இருக்கு. நல்ல ஒன்னா பேசி வச்சு இருந்தாலுவ இப்ப இப்படி ஆயிட்ட. சரி சரி, நீங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிடுங்க. நான் என்ன நிலவரம்னு சொல்லுதே. என் செல்லம், என் தங்கம், எங்க அத்தை தான். இணைந்த கைகள் எனக்காக தான் இந்த ஹெல்ப் பண்ணுது. இன்னும் இணைந்த கைகள். ஆமா, சரி நாங்க கிளம்புதோம். இணைந்த கைகள். இந்த கைகள். உடனே எங்க அத்தை விட்டுட்டு நம்பவே முடியல. எல்லாம் என்னால தான் உங்களை விட்டுருக்கு, இல்லைன்னா விடாது. இதையே சொல்லி பீத்திட்டு கிடக்காத. சும்மா இவளுக போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி? சரி, நாளைக்கு போய் அவளுக கிட்ட ஏதாவது பத்த வச்சு விடுவோம். ஏண்டி சுந்தரி, இப்படியே எத்தனை நாளைக்கு எல்லாரும் பேசாமல் இருக்க போறீங்க? இடமே பாரு வெறிச்சுன்னு இருக்கு. நம்ம 4 பேர் மட்டும் குத்த வச்சுக்கிட்டு இருக்கோம். லூசு மாதிரி பேசாத. கீதா சும்மா சும்மா அடிக்க. ஏன் கீதா நெட்டவெளியை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. நம்ம என்னைக்கு இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கோம். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல தெரியுமா? ஏட்டி அன்னைக்கு பாரு, சும்மா நின்றுகிட்டு இருந்தேன், என் நெத்தில இருந்து போட்டு அழிச்சு 2 கொண்டை போட்டு விட்டுருக்காட்டி. என்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு கன்றாவியா இருந்துச்சு தெரியுமா அன்னைக்கு? ஏக்கா அவ புதுசா பண்ணலையேக்கா, அவ காலங்காலமா இப்படி தானே பண்ணிட்டுடாக்கா. இவன் பேசாம எங்கம்மா பேர போறோம், பேசுவோம் 2-3 நாள் போட்டோம். பங்கஜம், இப்பெல்லாம் உனக்கு ரொம்ப கோபம் வருது, டென்ஷன் வருது. நீ இப்படிலாம் இருக்கிற ஆளே கிடையாது. நம்ம குரூப்ல நீ தான் நல்ல பொறுப்பான பொறுமையான ஆளு. நீ ஏன் இப்படி ஆயிட்ட? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் எப்பவும் போல நம்ம எல்லார் மேலேயும் பாசமா தான் இருக்கேன். நெட்டவெளி கீதாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு அலைதாளவுன்னு பேசாம இருக்க, வேற ஒண்ணுமே கிடையாதுக்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஸை என்னைக்குமே பிரிக்க முடியாதுக்கா. அப்படி இல்லாட்டி பிரிவு அதிகமாயிட்டுனா அதுக்கப்புறமா மனசு அதை அப்படியே ஏத்துக்கிடும். ரொம்ப நாள் பேசாம இருந்தா மனசு அதுக்கு செட் ஆயிரும். அதுக்கப்புறமா அப்படியே பேசாமலே போயிருவாங்க. அதனால எந்த சண்டை பிள்ளை டக்கு பக்கம்னு பேசிடணும். பேசுவோம்க்கா. எங்க பேர போறாளுவ? இங்க ஒரு டிராமாவை போடுவோம். கீதா கீதா, என் மருமவள 2 நாளா காணுமே, பாத்தீங்களா? 2 நாளா காணுமா? எங்க போனா? கீதாலும் நெட்டவாளியும் 2 நாளா ஆளே காணும். ரொம்ப புலம்பிட்டே இருந்தாலுவோ, சோகமா சாப்பிடாம இருந்தாலுவோ. எங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச மாட்டுக்காவன்னு புலம்பிட்டே இருந்தா. எங்க ஒளிஞ்சு போனாலவள தெரியலையே. ஆமா, பாட்டு சொல்றது கரெக்டு தான். நெட்டவெளியும் 2 நாளா காணும். என்ன சொல்லுது? எங்க போனாலவ? சோகத்துல எங்க போனாலவளோ தெரியலையே. கீதா, புலம்பிட்டே இருந்தியம்மா. கீதா, பச்சை வச்சாச்சு பரட்ட. ஐயோ, நம்ம பேசுறேன்னு எங்கேயும் போயிட்டாலுவலா? என்ன செய்ய? ஒரு நாளும் வராம இருக்க மாட்டாளுவல. இங்க எங்கேயாட்ட திரிவாளுவோ. 2 நாள் காணுங்கும் போது எங்க போனாலும் தெரியலையே. கவலையா இருக்க. ஐயோ, நம்மளும் கொஞ்சம் பேசாம ஓவரா இருந்துட்டோமோ? கவலையா இருக்கக்கா. எங்கக்கா போயிட்டாளுவோ? எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. கீதா வேற பாவம். அவ என்கிட்ட உரிமையா தான் அடிச்சா. நான் ரொம்ப அவளை கோபப்பட்டு சங்கெல்லாம் பிடிச்சு தூக்கிட்டேன். அழாதட்டி. இங்க எங்கேயாவது தான் கடப்பாளுவோ, நம்ம தேடி பார்ப்போம். பாவம் 2 பேரும். நம்ம பேசாம விட்டதுல எங்கேயோ போயிட்டாருவளே. இவ்வளவு அன்பை வச்சுக்கிட்டு தான் வெளியே இப்படி இருந்தியாக்கும். சரி சரி, எங்க பேர்பாளவோ தேடுவோம். நெட்டவெளியும் பாவங்கா. அன்னைக்கு அவளுக்கு கண்ணு சரியா தெரியாம தாங்க என்னைய போட்டு அடிச்சா. நான் தான் டென்ஷன் ஆயிட்டம் பார்த்துக்கிடுங்க. இப்போ 2 நாளா ஆளை காணுங்கும் போது மனசுக்கு சங்கடமா இருக்குங்க. எங்கக்கா போனாலுவோ தேடி பார்ப்போம்மா. முதல்ல ஊர் பூரா தேடுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது காட்டுக்கு கிட்டுக்கு ஓடி இருக்காளவளான்னு பார்ப்போம்.